ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சூரை மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ அரைச்சி தான் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், நல்ல மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மல்லித்தூள் அரை ஸ்பூன் போதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி அதுவும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் நல்லா அரையும். கூடவே கொஞ்சம் பூண்டு, ஒரு 8 பல் பூண்டுங்க, அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்ல ஒரு கொரகொரப்பான பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அரைச்சி எடுத்ததை நம்ம அந்த மசாலா அப்படியே மீனில் எல்லாம் தடவிக்கோங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அப்புறமா நம்ம வானலியில் எண்ணெய் விட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். மிதமான சூட்டில் தாங்க பொரிக்கணும். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுக்கு, ரொம்ப ஸ்பாஞ்சாக, ரொம்ப நைஸாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மீன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அந்த உள்ளியுடைய டேஸ்ட்டு, அப்புறம் அந்த மசாலா அரைச்சி சேர்த்ததுனால ரொம்பவே அது ரொம்ப டேஸ்ட்டாக, கிறிஸ்பியாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் தான் பொரிக்க போகிறேங்க. பொரிக்கும் போதே கம்மன்னு வாசம் வருங்க. இந்த கருவேப்பிலோட வாசம் எல்லாம் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளவு கோல்டிஷ் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.